அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தஸ்தகீர் அவங்க இந்த கருஞ்சீரகம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஹதீஸுகளில் இந்த கருஞ்சீரகம் சம்பந்தமாக வருது. எல்லா நோய்க்கும் எனக்கு மருந்து இருக்கிறது, கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, மரணத்தை தவிர அப்படின்ற ஒரு செய்தி வருது. இது சரியான செய்தியா? இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்பது கேட்குறாங்க. ஆனால் புகாரி, முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த மாதிரியான ஒரு செய்தி இருக்கத்தான் செய்யுது. அதாவது எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது, மரணத்தை தவிர கருஞ்சீரகத்தில், ஹப்பத்து சவுதா அப்படின்னு சொல்லுவாங்க. கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக என்ன செய்தாங்க, செய்தி வருது. ஆனால் இன்றைக்கி நம்ம கருஞ்சீரகத்தில் மருத்துவம் இருக்குது அப்படின்றா அதில் குழப்பம் இல்லை. கருஞ்சீரகத்தில் மருத்துவம் இருக்கிறது, நிறைய நன்மை இருக்கிறது. அது கருஞ்சீரகத்தில் மட்டும் இல்லை, சாதாரண சீரகத்துலேயும் இருக்குது. மிளகு, சுக்கு, திப்பிலி, இப்படி எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, மருத்துவம் இருக்கிறது. ஆனால் இதில் என்ன ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினதாக வருது அப்படின்னா, எல்லா நோய்க்கும் இருக்குது. என்னென்ன நோய் இருக்குதோ அத்தனை நோய்க்கு என்ன இருக்குது, மருந்து இருக்குது. மரணம் தான் என்ன செய்யும், அவனுக்கு மரணம் தான் அந்த மற்ற நோய்களுக்கு தடையாக இருக்குமே ஒழிய, மற்ற எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு கருஞ்சீரகத்தில் மருந்து இருக்குன்னு சொல்லி வருது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேறு ஹதீஸுகளை நம்ம பார்த்தோம்னா, இன்னலி குல்லி தாஇன் தவாவுன், ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்குதுங்கிறாங்க. ஒவ்வொரு நோய்க்கும் என்ன இருக்குது, ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இருக்குது. அல்லாஹ் இந்த பூமியில் எந்த ஒரு நோயை இறக்குவதாக இருந்தாலும் அதற்குரிய நிவாரணத்தை அருளாமல் இறக்குவதில்லைங்கிறாங்க. அல்லாஹ் எந்த ஒரு நோயை இறக்குறதா இருந்தாலும் அதற்குண்டு மருந்து என்ன செய்கிறான், அல்லாஹ் மருந்தையும் சேர்த்து இறக்குறான் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த கருஞ்சீரகத்தில் மருத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்ற இன்றைக்கி உலகத்தில் இப்போ சமீபத்தில் எத்தனையோ பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் அத்தனை பேர் என்ன செய்யலை, இந்த கருஞ்சீரகத்தை சிபாரிசு பண்ணலை. இன்றைய வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்காத நோய்கள்லாம் கருஞ்சீரகத்தை சாப்பிடுங்க அப்படின்னு எந்த மருத்துவர்களும் சொல்லலை. கருஞ்சீரகத்தில் மருத்துவ குணம் இருக்கிறது, அதிகமான நோய்க்கு மருந்து இருக்குது அப்படி வேண்டாம் சொல்லலாமே ஒழிய, மரணத்தை தவிர உள்ள அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது என்ன செய்ய முடியாது. அதாவது ஒரு மெட்டீரியல், அதில் அந்தந்த மருந்து இருக்குதான்னு நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். எத்தனையோ மருத்துவ குணம் நிறைந்த உணவு வகைகள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்களா என்பதை என்ன செய்ய முடியல, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் கருஞ்சீரகத்தில் மருத்துவம் இருக்கிறது, மருத்துவ குணம் இருக்கிறது, அதிகமான நோய்க்கு மருத்துவ நிவாரணம் இருக்குது அப்படின்றா கூட என்ன இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. மரணத்தை தவிர உள்ள எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்னு இது சொல்லப்படுது. ஆனால் ரசூலுல்லாஹ் வேறு ஹதீஸில் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நோய்க்கு என்ன இருக்குது, ஒரு மருத்துவம் இருக்குது, மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு நோயை அல்லாஹ் இறக்குவதாக இருந்தாலும் அதற்குரிய நிவாரணத்தை அல்லாஹ் சேர்த்து இறக்குறான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லா நோய்க்கு மருந்து அல்லாஹ் எந்த ஒரு நோயை இறக்குவதாக இருந்தாலும் அது கருஞ்சீரகத்தில் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா, ஒவ்வொரு மருந்து அப்பயும் என்ன செஞ்சுருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருஞ்சீரகத்தில் எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னு ஒரே ரெண்டு காடி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு நோய்க்கு என்ன இருக்குது, ஒரு மருந்து இருக்குது. காய்ச்சல்னால் அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, தலைவலின்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, வயிற்று வலின்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இல்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிற காரணத்தினால இதை என்ன செய்யணும், அதிகமான நோய்க்கு மருந்து இருக்குது அப்படி வேண்டாம் எடுத்துக்கலாமே ஒழிய, அனைத்து நோய்க்கும் மருந்து இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் விதை கருஞ்சீரகம் என்னங்கிற பேரில் இது நபி வழி மருத்துவம்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. அந்த மாதிரியான வாசல்கள் திறக்கப்படாமல் அடைக்கப்பட வேண்டும் என்றால், அதிகமான நோய்க்கு ஒரு மருத்துவம் அதை இதோடு சேர்க்கும் பொழுது, அது மட்டும் சாப்பிடுவதில் அதை மற்ற இதோடு சேர்க்கும் பொழுது அப்படி மருத்துவம் இருக்குதுன்னு சொல்லலாமே ஒழிய, அனைத்து நோய்க்கு மருந்து இருக்குது என்று என்ன செய்ய முடியாது, மரணத்தை தவிர உள்ள அனைத்து நோய்க்கு மருந்து இருக்கிறது என்று அதில் சொல்ல முடியாது.